ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மாற்றுக் கட்சிகளில் இருந்து திமுகவில் இணைந்தவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. திமுக நேற்று முளைத்த காளான் அல்ல, 1949 உருவான இயக்கம் என பெருமிதம். அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தையின் சாதனைகளால் இந்தியா பெருமை கொள்கிறது. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டின் அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழிப்பதற்கு ஆளுநர் முயற்சி செய்து வருகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பனையூர் அலுவலகத்தில் தவேக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து விஜய் நேர்காணல். முதற்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகும் என தகவல். சென்னையை தொடர்ந்து விழுப்புரம், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைகளில் MRI ஸ்கேன் கருவி சேவை தொடங்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. உள்ளூர் பகையால் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது. 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல். வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அமளி. திமுக MP ஆராசா உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம். கர்நாடக அரசு அறிவித்த சிறந்த நடிகருக்கான விருதை ஏற்க மறுத்த நடிகர் கிச்சா சுதீப். விருதுகளை எதிர்பார்க்காமல் அர்ப்பணிப்புடன் அனைவரையும் மகிழ்விப்பதாக எக்ஸ் தள பதிவு. 2024 ஆண்டின் சிறந்த ஒருநாள் ஆடவர் கிரிக்கெட் அணியை அறிவித்தது ICC. அணியில் இடம் பிடித்த இலங்கை வீரர்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வீரர்கள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். திமுக என்பது நேற்று முளைத்த காளான் அல்ல, 1949 உருவான இயக்கம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அறிவாலயத்தில் நாம் தமிழர் கட்சியினர் உட்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு திமுகவில் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்தினார். அவர்களிடையே உரையாற்றிய முதலமைச்சர், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக திமுக உருவாக்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். ஏழைகளுக்கு தொண்டாற்ற தொடங்கிய திமுகவில் சேர்வதற்கு ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கிறார்கள் என்று கூறிய அவர், திராவிட மாடல் ஆட்சி என்றால் சிலருக்கு கோபம் வருகிறது என்று கூறினார். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் கூட தேர்தலில் நின்று வெற்றி பெற்று முதல்வராவோம் என்று பேசுகிறார்கள் என்று விமர்சித்த முதலமைச்சர், 7வது முறையாக தமிழ்நாட்டில் நிச்சயம் திமுக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அடையாளங்களை அழிப்பதற்கு ஆளுநர் RN ரவி முயற்சி செய்கிறார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஆளுங்கட்சியில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்திருப்பதால் வரும் சட்டப்பேரவை தேர்தலின் முடிவு என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறினார். தேர்தல் காலங்களில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிரணியில்தான் அனைவரும் ஒன்று சேர்வார்கள் என தெரிவித்த அவர், தற்போது மாற்றுக் கட்சியினர் ஆளும் கட்சியில் இணைந்திருப்பதை பார்க்கும்போது எதிர்க்கட்சியினருக்கு வயிற்று எரிச்சல் வரத்தான் செய்யும் என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டின் அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழிக்கும் முயற்சியில் ஆளுநர் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய உதயநிதி, திருவள்ளுவருக்கு காவிய சாயம் பூசுவது, தமிழ்தாய் வாழ்த்தை கொச்சைப்படுத்துவது, தமிழ்தாய் வாழ்த்தை பாடக்கூடாது என்று சொல்வது, சட்டசபையை புறக்கணித்து செல்வதுதான் ஆளுநரின் வேலையாக இருக்கிறது என்று விமர்சித்தார். அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தையின் சாதனைகள் குறித்து இந்தியா பெருமை கொள்கிறது என தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் பெண் குழந்தைக்கு தொடர்ந்து அதிகாரம் அளிப்பதற்கும் அவளுக்கு பரந்த அளவிலான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் தங்கள் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தைகளை மேம்படுத்தும் கல்வி, தொழில்நுட்பம், திறன்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற துறைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்தியுள்ளது என்று பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் MRI ஸ்கேன் கருவி விரைவில் தொடங்கி வைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 6,60,00,000 ரூபாய் மதிப்பிலான MRI ஸ்கேன் கருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புதிய கருவி குறைந்த நேரத்தில் அதிக நோயாளிகளுக்கு ஸ்கேன் செய்ய முடியும் என்று கூறினார். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் இதுவரை 127 புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் உட்பட 365 பேருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதிலும் அரசு மருத்துவமனைகளில் 30க்கும் மேற்பட்ட MRI ஸ்கேன் கருவிகள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத பல அதிநவீன கருவிகள் தமிழகத்தில்தான் இருக்கிறது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். ரிக்கெட்சியா என்ற பாக்டீரியா வழக்கமாக வருவதுதான் என்று கூறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இதனை கண்டு மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். வக்ஃப் திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி திமுக MP ஆர். ராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு மற்றும் வலியுறுத்தலை தொடர்ந்து மசோதாவை ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இன்று நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து அமளியில் ஈடுபட்டதாக கூறி திமுக MP ஆர். ராசா, கல்யாண் பானர்ஜி, முகமது ஜவைத், அசாதுதீன் ஓவைசி, நாசிர் உசேன், மொஹிபுல்லா, M. அப்துல்லா, அரவிந்த் சாவந்த், நதிமுல் ஹக், இம்ரான் மசூத் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாஜக MP ஜெகதாம்பிகா பால் தலைமையில் திமுக MP ஆர். ராசா உட்பட 21 மக்களவை உறுப்பினர்களும், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் முகமது அப்துல்லா உட்பட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் அடங்கிய கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு இந்த மசோதா ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் 3 பேருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அதில் 3 பேர் மீது குற்றம் சாட்டி CBCID குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேங்கை வயல் பகுதியைச் சேர்ந்த சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா ஆகிய 3 பேருக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பிருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முட்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குற்றம் புரிந்துள்ளனர் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு அறிவித்த சிறந்த நடிகருக்கான விருதை ஏற்க முன்னணி நடிகர் கிச்சா சுதீப் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள X தள பதிவில், பல ஆண்டுகளுக்கு முன்பே விருதுகள் பெறுவதை நிறுத்தி கொண்டதாகவும், சிறந்த நடிகராக தன்னை தேர்வு செய்த தேர்வு குழுவினருக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது இந்த விருதை நான் பெறுவதை விட அவர்களில் ஒருவருக்கு வழங்கினால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். விருதை எதிர்பார்க்காமல் மக்களை மகிழ்விப்பதை அர்ப்பணிப்புடன் செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ள நடிகர் கிச்சா சுதீப், தேர்வுக்குழு தன்னை தேர்ந்தெடுத்தது மேலும் ஊக்குவிக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். கன்னட திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் கிச்சா சுதீப், புலி, நான்யி, பாகுபலி உள்ளிட்ட திரைப்படங்களால் தமிழ் மக்களிடையே பிரபலமானவர். 2019இல் அவர் நடிப்பில் வெளியான பைல்வான் படத்துக்காக அவருக்கு கர்நாடக அரசால் சிறந்த நடிகர் விருது அறிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் பதவி விலக தயார் என ராமநாதபுரம் MP நவாஸ் கனி அண்ணாமலைக்கு சவால் விடுத்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நவாஸ் கனி, பொய்யான தகவல்களை பரப்பி சமூக நல்லிணத்தை குலைக்கவே பாஜகவினர் முயற்சி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமல் போனால் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து பதவி விலகுவாரா என்று கேள்வி எழுப்பினார். பொய்யான தகவல்கள் பரப்பி பதற்றம் உருவாக்கும் H. ராஜா மற்றும் அண்ணாமலை போன்றவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தாவேகா கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் பதவிகளுக்கு விண்ணப்பம் கொடுத்தவர்களை அக்கட்சி தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் கட்சியில் நிர்வாகிகளுக்கு பொறுப்பை வழங்க முயற்சி மேற்கொண்டு வருகிறார். அடுத்த மாதம் 2ஆம் தேதி கட்சி தொடங்கி 1ஆம் ஆண்டு நிறைவடைய இருக்கிறது. அதற்குள் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளை தனித்தனியாக மாவட்ட வாரியாக சந்தித்து ஆலோசனை வழங்க விஜய் முடிவு செய்தார்.
அதன்படி மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர் பதவிகளுக்கு விண்ணப்பித்தவர்களிடம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவர் தனித்தனியாக நேர்காணல் நடத்தினார். இதனால் கட்சியின் முதற்கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரோடு கோட்டை பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு கோட்டை சின்னப்பாவடி பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலின் குண்டம் திருவிழாவை ஒட்டி நாள்தோறும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குண்டம் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கரடிகள் நடமாட்டம் காணப்படுவதால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனங்களில் இருந்து இறங்க வேண்டாம் என்று வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கரடிகள் நடமாட்டம் காணப்படுவதால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனங்களில் இருந்து இறங்க வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட ஆசனூர் வனப்பகுதியில் புலிகள், காட்டு யானைகள், கரடிகள், மான்கள், சிறுத்தை புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகள் பெரிதும் காணப்படுகின்றன. இந்த நிலையில் 2 கரடிகள் ஆசனூர் வனப்பகுதி சாலையை கடந்து சென்றன. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுத்தனர். கரடிகள் வாகன ஓட்டிகளை பார்த்ததும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஓடி சென்றன. இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் ஆடவர் அணியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இந்த அணியில் அதிகபட்சமாக இலங்கை வீரர்கள் 4 பேரும், பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் தலா 3 பேரும் இடம் பிடித்துள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த சரித் அசலங்கா கேப்டனாகவும் குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அணியில் ஒரு இந்திய வீரர்கள் கூட இடம்பெறவில்லை. ஐசிசி வெளியிட்ட 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் ஆடவர் அணியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த சைம் அயூப், ஷாகின் ஷா அப்ரிடி, ஹாரிஸ் ரவூப் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பதும் நிசாங்கா, குசல் மெண்டிஸ், சரித் அசலங்கா, வனிந்து ஹசரங்கா ஆகிய இலங்கை வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் ரஹ்மனுல்லா குர்பாஸ், அல்லா கசன்பர், அஸ்மத்துல்லா ஓமர்சாய் ஆகியோரும், வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஹெர்பன் ருத்ரபோர்டு ஆகியோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.